என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் என் உயிரிடம் மேலான வந்தனை கட்டா நண்பா நம்பியனாக வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா. மியூசிக் போட்டாதான் இதோ உங்கள் முன்னால் தலை அவர்கள். ஹலோ ப்ரோக்ராம் வந்திருக்கேங்க, முடிச்சு கூப்பிடுறாங்க, முடிச்சு கூப்பிடுறேன். நம்ம மாமா நேரு என்ன சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு. என்ன விளையாட்டு சிவா? தம்பிக்கு மயில் வாங்கணும், தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கணும். இதெல்லாம் நிச்சயம் குடும்ப கஷ்டம். தலைவாய் இந்த வீடியோ எடுத்து போட்டு யூடியூப்ல மாறத்தை வாங்கிடுங்க. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம். ஆனா ஒரு மனைவி பிக்காம தோசை சுடுறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. இல்ல வாழ்க்கையில ஒரு விஷயம் பண்ணி சொல்றேன். இது யாரு சொன்ன டெலிவரி லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது. இன்னைக்கு பண்ணடா சொன்னாரு, கண்ண பொண்டாட்டி கம்மனு மச்சினிச்சு கும்முடு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா. கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அதாவது யாருங்க உண்மையான நண்பன், யார் உண்மையான நண்பன்? கண்டிப்பா உண்மையான நண்பன். அதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான நண்பருக்கு நண்பா நம்ம ஒரு சேரான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது என்னாச்சு கேட்கறாங்க பாரு, அவங்க நார்மல் ஃப்ரெண்ட். அதே சேரான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது செல்ஃபி நடப்புறாங்க பாரு, அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு. உங்க கூட உண்மையான ஃப்ரெண்ட் நீங்களே தேர்ந்தெடுங்க. தேங்க்யூ சோ மச் நண்பா. லவ் யூ நண்பா. பாய் 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 பாய். லவ் யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நம்மளுடைய இந்த விஷயம் முடிஞ்சு கொஞ்சம் ஸ்பீட் வருவோம். பின்னாடி அண்ணா வந்தாரு, அண்ணா வேற வந்தாரு. ஓகே, இவ்வளவு தானே நிகழ்ச்சி முடிச்சுன்னா கை தரணும். தேங்க்யூ சோ மச். லவ் யூ. மூணு பேச்சுலர் பாய்ஸ் கல்யாணத்தை பத்தி கழுவி 3 பேச்சுலர் இல்ல, அவருலாம் கல்யாணம் ஆகி அவங்க பையன் சண்டையை ஒரு பத்தாது. அந்த அளவுக்கு வரணும். பரவாயில்ல. ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் அதுலயும் ஒரு 2-3 பேர் ஜென்ஸ் பார்த்தேன், நல்லா கை தட்டினாரு. பாவம் கத்தார்ல அவ்வளவு ஹோட்டல்லையும் சாப்பாடு நான் பிரமாதமா இருக்குன்னு சொல்ல முடியாது. வீட்டுல கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு தட்டிட்டீங்க. இவ்வளவு அசிங்கப்படுறாங்க. எங்க ஃபேமிலி அவங்க கிடையாது. எங்க மாமியார் தரப்படமே பேச மாட்டாங்க, எப்பவுமே தூக்கி வச்சுதான் பேசுவாங்க. இடுப்புலையா இல்லண்ணா, இடுப்புல எப்படி மாமியார் தூக்க போகிறேன் புரியவே இல்லை. நடந்தாலும் நடத்த போட்டா இல்ல குழந்தை மாதிரி பாத்துப்பாங்க. உண்மையிலே இடுப்பாரு. அதாவது இது வரைக்கும் என் புருஷன் குழந்தை மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனா முதல்ல உடனே சொல்லும்போது தான் சொன்னாங்க, என் மருமகன் குழந்தை மாதிரி இல்ல இப்போ கத்தாரி எனக்கு பயம் வரும். ஓகே, தேங்க்யூ 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 சோ மச் ஃபார் ஸ்பீக்கிங். லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. Give a big round of applause for Gaurav and team. Mimicry அப்படின்னு சொல்லும்போது